ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்புடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின்ஸ் சயின்ஸ். சரிங்களா? அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? சயின்ஸோட கொஸ்டின்ஸ் வித்து ஆன்சர் கீ. சரிங்களா? டோட்டல் 34 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை படித்தாலே நம்மளுக்கு போதும். நீங்கள் காலாண்டில் 4 மார்க்கு ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அண்டு அப்கமிங் 2026ஓட குவார்டர்லி எக்ஸாமினேஷன் இது சயின்ஸ் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ், மேக்ஸு எல்லாம் அப்லோடு பண்ணுவேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஷுட் வாட்ச் till the end of this videos. So please kindly keep your watching till last question. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோமாக, கிரிக்கெட் விளையாட்டில் மெலிந்து விழும் பந்தினை பிடிக்கும்போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? கையை கேட்ச் பிடிக்கும்போது பின்ன இழுக்கிறாங்க அப்படின்னா அதோட பந்தோட விசையை குறைத்து கையில் அடிபடாமல் இருக்கிறது தான் அந்த இது பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் அதோட விட இதில் கொடுத்துருக்கேன். இது 4 மார்க்கு ஏற்ற மாரி நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸ்னைல் விதியை கூறுக. சரிங்களா? ஸ்னைல் விதி ஒரு குறிப்பிட்ட 2 ஒளி ஊடகங்களுக்கு படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையேயான விகிதம் மாதிரியாகும். சரிங்களா? இந்த சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மாறிலி ரெண்டுக்கும் விகிதம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூணாவது, எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. சரிங்களா? மூணாவது கேள்வி, குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 5 பாயிண்ட்டு. இதில் நீங்கள் 4 எழுதுனா 4 மார்க் கிடைக்கும். பட் நீங்கள் 5 பாயிண்ட்டையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஓம் விதியை வரைகிறது. சரிங்களா? 4th கொஸ்டின். இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. நான் ஃபுல்லாக ஆன்சர் ரீட் பண்ணனாக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓம் விதியை வரைகிறது, இதோட ஆன்சர் இது. அதுக்கடுத்து 5th கொஸ்டின், இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயுவை வேறுபடுத்துக. இயல்பு வாயுனா என்ன, நல்லியல்பு வாயுனா என்ன, அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. இது இயல்பு வாயு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், நல்லியல்பு வாயு அது சேம் 3 பாயிண்ட். சரிங்களா? அதுக்கடுத்து 6வது கொஸ்டின் போகலாம். அணுக்கட்டு எண் வரைய. அணுக்கட்டு எண் என்றால் என்ன? விடை இது. சரிங்களா? இது ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு 4 மார்க் கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கன்ஃபார்ம் உங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ண வேண்டாம். அலுமினியத்தின் பயன்கள் 2கள் கூறுக. சரிங்களா? விமானங்கள் தயாரிக்க அலுமினியம் பயன்படுகிறது. மின் கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. சமையல் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படும். உணவுப் பொருட்களை பொதிய பயன்படுகிறது. அடுத்து காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். சரிங்களா? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு 4 கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 9வது, ஆராய்ச்சி காரணியை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா? அதுக்கடுத்து 10th கேள்வி போனோமாக்க, அனிச்சை வரையறு. சரிங்களா? ஒரு தூண்டுதலுக்கு ஏற்ப நமது விருப்பமின்றி தானாகவும் விரைவாகவும் நடைபெறும் செயல்பாடு அனிச்சை செயல் எனப்படும். சரிங்களா? அதோட வில்பாதை அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 11வது கேள்வி, நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகள். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். சரிங்களா? 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். நாளமுள்ள சுரப்பி என்ன செய்யுது, நாளமில்லா சுரப்பி என்ன செய்யுது. அதுக்கடுத்து பொறுத்துக. இது ஒரு மார்க்கு. இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களை படம் வரைந்து வகைப்படுத்துக. இதில் நான் படம் வரையில் நீங்கள் அதை வரைந்து அதோட பாகங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? 14 கேள்வி, மூவிணைவு வரையறை. ஒரு சேர்மம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எளிய பொருட்களாக சிதைவடையும் வேதிவினை சிதைவு வினை எனப்படும். சரிங்களா? ஏபி A+B, எடுத்துக்காட்டு கால்சியம் கார்பனேட்டு எப்படி ஆகுது அது. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. 15
அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. இது கட்டாய வினாவிலையில் வரும். ஸோ இதை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்குங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், போட்டு பாருங்கள் இந்த மேக்ஸமெட்டிக்ஸ். சரிங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது இதோட ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டு பார்க்குறது நல்லது. 16 பொது இருப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி. 17வது கேள்வி, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. சரிங்களா, பிவி = என்ஆர்டி, அதோட தனித்தனியான பேர் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்றுக்கு ஒரு அர்த்தம். சரிங்களா, அதுக்கடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்களின் பெயர்களை கூறு. ஓம் விதி வரையறை. சரிங்களா, ரெண்டுமே ஆன்சர் கொடுத்தாச்சு. V = IR. அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையான வேறுபாடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அணு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். மூலக்கூறுக்கு 3 பாயிண்ட்ஸ். அதை நீங்கள் படித்து ரீட் பண்ணால் போதும். காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம், இது ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா, அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்வினை படின நிலைகளை எழுதுக. சரிங்களா, 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. விடை கொடுத்துருக்கேன். முக்கியத்துவம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்களில் அதன் 3 செயல்பாடுகளை எழுதுக. எத்திலியம். சரிங்களா, அதோட 3 செயல்பாடுகள் இதில் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து 24 அல்லசோன்கள் என்றால் என்ன? ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன? சரிங்களா, அதுக்கடுத்து 25வது கேள்வி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு, இது கட்டாய கேள்வியில் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா புறமை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அடுத்த கேள்வி. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். எழுதி வச்சுருக்கேன் ஒன் நோட் புக்கில். 27 கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது. விடை இதில் கொடுத்துருக்கு. எப்படி சிதைவடைகிறது? CaCO3 அது எப்படி சிதைவடையுது, அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பொறுத்துக. இது இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி தான். அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றுக்கு தலா ஒரு எடுத்துக்காட்டு தருது. சரிங்களா, காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு நிலக்கரியை காற்றில்லாமல் சூடேற்றுதல். சரிங்களா, இதுக்கு கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் இதுதான். திரவத்தில் வாயு, சோடா நீரில் CO2, திரவத்தின் திண்மம், நீரில் உப்பு. குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். இதுக்கு 2க்கும் குறிப்பு, அதாவது எப்படி குறிப்பிட்ட வெப்பநிலையில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் மேலும் கரைபொருளை கரைக்கக்கூடிய கரைசல் தெவிட்டாத கரைசல் எனப்படும். சரிங்களா, அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ரிப்பீட் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் டோட்டலி 34 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ டோன்ட் மிஸ் ஆல் கொஸ்டின்ஸ். ஸோ யூ ஷுட் கீப் யுவர் ப்ரிப்ரேஷன் ஃபுல் கொஸ்டின். ஓகே 32 கொஸ்டின். நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்ல சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடு ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா, திரும்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பூச்சிகள் மூலம் மகந்தர் சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை? இது மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியானதான். மலர்கள் கவர்ச்சியான நிறங்களை கொண்டிருக்கும். மனம் வீசும் தேன் சுரப்பிகள் காணப்படும். மகரந்த துகள்கள் ஒட்டும் தன்மை கொண்டவை. பூச்சிகளை ஈர்ப்பதற்கு தேன் மனம் மற்றும் நிறம் உதவுகின்றன. சரிங்களா, கடைசி கேள்வி 34. 15 லிட்டர் எத்தனால் நீர் கரைசலில் 3.5 லிட்டர் எத்தனால் கலந்துள்ளது. எத்தனால் கரைசலின் கன அளவு சதவீதத்தை கண்டறிக. இது மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது ஏற்கனவே வந்திருக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்துங்க. கன அளவு சதவீதம், இதோட பொருளின் கன அளவு பை கரைசலின் கன அளவு மல்டிபிள் 100. இதோட ஆன்சர் பார்த்துங்களா? விடை 23.33%.
இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இது கட்டாய கொஸ்டின். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து 10th 9th மேக்ஸிமம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இம்பார்ட்டண்டான வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட லைக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணும், அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களால் வந்து சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைட்.